ஒரு செகண்ட் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அந்த கண்ணாடியில் ஐயா இன்னும் சாமியை வந்து சொல்லக்கூடாது, தவறாக வச்சுருக்கீங்க. சிவன் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்காருங்க. கருவறையில் தானே இருக்குது அந்த மரம். நீங்கள் பார்க்குற வேப்ப மரம் இந்த சிவன் கோயிலுடைய கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. குடிக்கலாமா அந்த தண்ணியே? இது குடிக்கிற தண்ணி தான், ஜுன தண்ணி. மழை அங்கே அவ்வளோ தண்ணி இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே எடுக்கிறீங்களேண்ணே? இதை தான் குடிப்பாங்க, அதை குடிக்க மாட்டாங்களா? ஆமாம், இது அந்த சுனை தண்ணியா? சுனை தண்ணி தான் குடிச்சா அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த நோய் எதுவுமே வராது. எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க இதை? நான் இது ஆடி மேய்ச்சி 18 வருஷம் ஆடி மேய்ச்சிங்க. 18 வருஷமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மேய்ச்சிருந்தாரு ஒரு 10 வருஷம். அப்பயும் இதே தான்? ஆமாம், 40 வயசு ஆகிற வரல இங்கே தான் வரணும். நம்ம முருகராக நினச்சி வழிபடக்கூடிய அருணகிரிநாதர் வந்து அமர்ந்து தியானம் பண்ண ஒரு இடம். எத்தகைய ஒரு குறுகலான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது பாருங்கள். யாருன்னா பசி தின்னு வந்தாப்பிள்ளாக்கா ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேலே வச்சுட்டு அன்புதானே எல்லாம் சேர்த்து நேரலுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அங்கே இருக்கிற கேகே தோப்பு அப்படிங்கிற ஒரு மலைக்குன்றுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். நம்ம இருக்கிற இடம் ரொம்ப 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 புனிதமான ஒரு இடத்துல இருக்கோங்க. ஒரு முருகருக்கு சம்மந்தமான ஒரு இடத்துல தான் இருக்கும். முருகர்னாவே அடுத்தபடியாக நமக்கு ஞாபகம் வர்றது அருணகிரிநாதர் தான். அவருடைய ஒரு ஊரான அந்த கேக்கத்தோப்பு பகுதியில் தான் நம்ம இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்லியிருப்பாங்க. 13லேருந்து 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் அவருடைய தவம் பண்ண அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நிற்கிறோம். அப்போ எத்தகைய ஒரு புனிதமான இடம் பாருங்கள். இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அருணகிரிநாதர் தவம் பண்ண இடத்தையும், அவர் இருந்த மடத்தையும், அவர் பயன்படுத்திய குளத்தையும், அவர் வணங்கிய ஒரு சிவனாலயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ரொம்ப அமைதியான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் அமைதியாக வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா அத்தகைய ஒரு அமைதி இந்த இடத்துல. அப்போ அவரை நினச்சி, நம்ம முருகரை நினச்சி நம்ம இங்கே இருந்தாவே ஒரு பெரிய அமைதி கிடைக்கிதுன்னு சொல்லலாம். அத்தகைய ஒரு அழகான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா யோகலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனாலயம் இருக்குது. ஒருவேளை அருணகிரிநாதர் வழிபட்டதுனாலையோ அதுக்கப்புறம் அந்த ஆலயம் வந்து பெரிதாக கட்டப்பட்டு இன்றைக்கி வந்து யோகலிங்கேஸ்வரர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு சம்மந்தமான ஒரு இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 1370 பிறந்ததாக சொல்லப்பட்டு 1450 வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக வந்து சொல்கிறாங்க திருவண்ணாமலையில். ஆனால் அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அவர் பிறந்த ஊர் இதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. நீங்கள் பார்க்குற அதுதான் அருணகிரிநாதர் இருந்த ஒரு மடம், சரிங்களா? அதற்கு அருகில் தான் அவர் வந்து தவம் பண்ண இடம். இன்னைய வரைக்கும் ஒரு சின்ன சிறு அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அனைத்து விதமான நோய்களையும், நோய் நொடிகளையும், மனக்குழப்பங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு புனித நீர், புனித குளம், அருணகிரிநாதத்தை நீர் எடுத்த குளமானது அங்கே இருக்குங்க. அதனால தான் அது வந்து புனித குளம்னு சொல்லப்படுது. நம்ம வந்து முதல்ல அவர் இருந்த மடத்தை பார்க்குறோம். வாங்க. கிட்ட போகும்போதே இதை கட்டுறது நல்லது. ஏன்னா அவ்வளோ ஒரு புனிதமான இடம் இல்லையா அது? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது யாரும் செட் பண்ணலை. இது வந்து அதுவாக இயற்கை சூழல் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த இடத்த இன்னும் மென்மேலும் வந்து புனிதப்படுத்துன்னே சொல்லலாம். நீங்கள் பார்க்குற இந்த மடம் தான் அருணகிரிநாதர் இருந்த ஒரு மடமான ஒரு கட்டிட அமைப்பு. இன்றைக்கி ஒரு வேளை வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து நடந்திருக்கலாம். ஆனால் இங்கே தான் அவர் தவம் இருந்ததாக முழுக்க சொல்லப்படுதுங்க. இங்கே பாருங்கள், அந்த செங்கல்லுடைய அந்த அளவை பாருங்கள். இதுதான் நான் முதல் முறையாக இத்தகைய சின்ன ஒரு மெலிதான ஒரு செங்கல்லை பார்க்குறேன். ஒரு செகண்ட் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அந்த கண்ணாடியில் என்னுடைய உருவம் தெரிஞ்சதும் வேறு மாதிரி டக்குன்னு எனக்கு தோணி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகம் வளர்த்துருக்குறாங்க. ஸோ என்ன காரணம், எப்போ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனால் இங்கேருந்தே எல்லாமே பார்க்கலாம். உள்ளே வந்து சத்குரு அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முருகனுடைய அனைத்து அம்சத்தோடு அவருடைய படம் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப இங்கே நிற்கிறதே பெரிய விஷயம். இந்த காற்றை சுவாசிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஏன்னா கிட்டத்தட்ட முருகனாகவே வாழ்ந்த இவர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர். அவருடைய ஒரு தவம் பண்ண ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்.
கண்டிப்பாக இந்த இடத்துல தான் ஒரு இடத்துல அவர் அமர்ந்திருப்பார். இது வந்து 3 கருவறைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், மஞ்சள் குங்குமம் வச்சு ரொம்ப அழகான முறையில் இதை வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல தான் அவர் வந்து பண்ணாரான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. இங்கே தான் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து பண்ணியிருப்பார். அவர் இருந்த மடம், இங்கே அவர் உறங்கியிருக்கலாம், இங்கே நடந்திருக்கலாம். இங்கே நம்ம கற்பனையில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே இருக்கும். இங்கே ஒரு ஜன்னல் அமைப்பு இருக்குது. அந்த 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 ரூமில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் அறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் அமைப்பு இருக்குது பாருங்கள். அந்த அமைப்பில் இருந்து தான் அந்த ஜன்னல் அமைப்பிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யோகலிங்கேஸ்வரர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆலயம் இங்கேருந்து தெரியுமா. இங்கேருந்தே அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் வந்து சொல்லப்படுது. அதுக்கு தான் அதை வந்து இன்னமும் ஒரு பாதுகாப்பு இதில் வச்சுருக்கிறாங்க. அந்த அதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இப்போ இந்த மரம் முளைச்சதுனால தெரியல, மரம் முளைச்சதுனால இங்கேருந்து அந்த சிவனாலயங்களை பார்க்க முடியாது. இந்த கட்டிடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமையாக தான் சொல்லப்படுது. அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரமைப்புக்காக கொஞ்சம் வேலைகள் பார்த்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த காலத்தோடைய ஒரு அமைப்பிலே இந்த மடமானது அமைஞ்சிருக்கு. இதுதான் அவர் இருந்த இடம். இது வந்து அவர் இருந்த ஒரு மடம், சரிங்களா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, குன்றுகளுக்கு நடுவில் அவர் அமர்ந்து தியானம் பண்ண ஒரு இடத்துல தான் நம்ம வந்து இப்போ நிற்கிறோம். அங்கே தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த கற்கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு நடுவில் ஒரு சிறு அமைப்பு போல் கட்டியிருக்காங்க பாருங்கள். இது அதுக்கப்புறம் கூட கட்டப்பட்டிருக்கலாம் அவருடைய நினைவாக. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகராக நினச்சி வழிபடக்கூடிய அருணகிரிநாதர் வந்து அமர்ந்து தியானம் பண்ண ஒரு இடம். எத்தகைய ஒரு குறுகலான ஒரு அமைப்பில் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே தான் அவர் உட்காந்து தியானம் பண்ணதா உங்களுக்கு தெரியும். எத்தகைய ஒரு சிறிய இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த செங்கல்லுடைய அளவை பாருங்கள். அப்போ ஒருவேளை அந்த பழமையை அப்படியே கூட அவங்க மீட்டு கொண்டு வந்திருக்கலாம். இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது தெரியல, அதாவது சிமெண்ட்டு தெரியல. அந்த பழங்கால அந்த சுண்ணாம்பு பூச்சி தான் இருக்குது. ஒருவேளை அந்த காலத்து கட்டடமாக கூட இது வந்து இருந்திருக்கலாம், எந்த விதமான இதுவும் இல்லாமல். இங்கே தான் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முருகரை விரும்புகிறவங்க, அருணகிரிநாதரை விரும்புகிறவங்க நீங்கள் பார்க்குற இந்த இடத்துக்கு வந்தே ஆகணுங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு இடமா கூட இது இருக்கலாம். ஏன்னா எவ்வளோ ஒரு பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம், காலையில் தான் வந்திருக்கோம். ஆனால் எத்தகைய விதமான ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருந்து கூட இந்த இடம் எத்தகைய ஒரு இருக்குது, இப்போவும் ஒரு நல்ல சூழலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மகிமை இல்லாமல் இல்லைங்க. இந்த இடத்துல தான் அவர் இருந்திருக்காருங்கிறப்ப இந்த மண்ணே வந்து போற்றலுக்குரியது தான், சரிங்களா. ஏன்னா அவர் எத்தகைய ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே அந்த மடம் இருக்குங்களா, அந்த மடத்து வழியாக அப்படியே இப்படி நடந்து வந்து தான் கண்டிப்பாக இங்கே அந்த தியானத்துக்கு வந்திருப்பார். இங்கே தியானம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நடந்து அழகாக அந்த குளத்துக்கு போகக்கூடிய, அந்த புனித குளத்துக்கு போகக்கூடிய அழகான ஒரு பாதையும் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம கண்ணை மூடி இங்கே யோசித்தாலே இங்கே என்ன நடந்ததுங்கிறத நம்ம இமேஜின் பண்ணலாம். அந்த அளவுக்கு மன அமைதியும் மன தெளிவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து கொஞ்ச நேரத்துலேயே கிடைக்கிது. ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக என்னுடைய செயலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் கூட பராமரித்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நிழலாக இருக்கும். ஏன்னா சுற்றி மரம் தான் இருக்குது, ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் இருக்குது. இது வந்து அவர் இருந்த காலத்தில் ஒரு மாதிரியும் இப்போ வந்து தோற்றங்கள் கூட மாறி இருக்கலாம். ஆனால் அவர் பிறந்த ஊரான இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தவம் பண்ணியிருக்கிறாரு. இங்கே யார் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமைதியை வந்து கடைப்பிடிங்க. ஏன்னா இப்போவே எனக்கு உங்கள்கிட்ட நான் இதை வந்து எடுத்து உரைக்கிறதுனால பேசுகிறணுன்னு எனக்கு தோணுதே தவிர, இங்கே வந்தால் கண்டிப்பாக நான் அமைதியை மட்டும்தான் கடைப்பிடிப்பேன். ஏன்னா இந்த மலை சூழ்ந்த ஒரு பகுதி, கிட்டத்தட்ட சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மலை முகடுகளாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், மலை அந்த குன்றுகள் அதிகமாக இருக்குது. இங்கேருந்து தான் குன்று மேல் உள்ள முருகனுடைய மனதில் அவர் இடம் பிடிச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுதுங்க. அவர் இருந்த இடமே வந்து புனிதமானது இல்லைங்களா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மடத்தோடைய ஜன்னல்லேருந்து இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் கருவறையில் இருந்தது. இந்த மடத்தோடைய இந்த ஜன்னல் புறத்துலேருந்து பார்த்தா
அந்த சிவன் ஆலயம் வந்து தெரியுமாங்க. இப்போ வந்து மரங்கள் நிறையா இருக்கிறதுனால, அடர்த்தியான மரங்கள் இருக்கிறதுனால தெரியல. பாருங்கள், மடத்துலேருந்து அவருடைய தியானம் பண்ணுற ஒரு இடம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கினா குளத்துக்கு போகிற ஒரு இடமாகவும் இருக்குது. இங்கே ஒரு ஜீவசமாதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து அதற்கப்புறம் யாரோடைய ஒரு நபரோட கூட இங்கே இருக்கலாம். இந்த ஜீவசமாதியானது ரொம்ப ஒரு சின்ன வடிவத்தில் ஒரு சிவலிங்கமும் ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கிறாங்க. யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அருணகிரிநாதர் இருக்கிற இடத்துல ஒரு ஜீவசமாதி அமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நபராக தான் இது இருக்கணும். சரிங்களா? ஒரு சிறு கட்டமைப்போடு மேலே வந்து செட்டு மேற்கூரை அமைச்சு பார்த்திங்கன்னா வணங்கிட்டுருக்குறாங்க. இங்கேருந்து அப்படியே போனோம் அப்படின்னா ரொம்ப அழகிய ஒரு கற்பாதையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த இயற்கையான அந்த புனித நீரூற்றுக்கு வந்து நம்மளை கொண்டு போகுது. இந்த குளத்துலேருந்து தான் அவர் வந்து நீர் பருகியதாகவும் நீரை வந்து பயன்படுத்தினதாகவும் இருக்குது. அதனால தான் இது வந்து புனித குளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அந்த குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இது தாங்க உண்மையான ஒரு சுயம்பான ஒரு இதுங்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு சுயம்பான ஒரு ருத்ரபாகம் பாருங்கள், சிவனுடைய ருத்ரபாகம் மாதிரியே இருக்குங்களா? பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? அதுவும் இந்த இடத்துல சுயம்பாக ஏற்பட்டிருக்கு பாருங்கள். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் காசி விஸ்வநாதர்னு சொல்லுவாங்க. அந்த காசியிலிருந்து வர கற்களால் இருக்கிறது. அதே போல் மலைமுகடலில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அம்சம் போலவே வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரனை வந்து அமைச்சிருக்கிறாங்க. 2 பக்கட்டும் எனக்கு பார்த்தோன்னே எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா வள்ளி தெய்வான முருகன் இருக்கிற மாதிரி. இவர் வந்து கையில் இது வச்சுருக்கனாலே நமக்கு தெரியும். ஈட்டிக்கு பதில் வாள் இருக்குது அப்படின்னா மதுரை வீரன். சரிங்களா? அந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு சிறு நீரூற்று. என்ன வெயில் பாருங்கள். இந்த நீரூற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வற்றாதான். தேனீக்கள் வந்து நீர் எடுக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சிறு பூச்சி பாருங்கள். சிறு பூச்சிலேருந்து பெருப்பூச்சி வரைக்கும் தேனீக்கும் நீர் தேவைங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கிங்க. கடுமையான வெயில். இங்கே மரங்கள் சூழ ரொம்ப அழகான ஒரு நீரூற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே அங்கேருந்து என்னை காட்டிட்டு இப்படி பின்னாடிவோம். ரொம்ப அழகான ஒரு நீரூற்றுங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வழியாக தான் அவர் நடந்து நீரை எடுத்துருக்கணும். ஏன்னா இது அப்பையிலேருந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அருணகிரிநாதரை. அவருடைய வளம் வந்தால் எவ்வளோ அழகாக மீன்கள் இருக்குது பாரு. ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப சுட்டெரிக்குது. இது கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்துக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடம். அப்போ வேலூர் வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த அருணகிரிநாதர் பயன்படுத்திய இந்த புனித குளமானது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து வற்றவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது. நீர்கிட்ட வந்தாலே ஒரு குளுமை இருக்கும் தான். ஆனால் வந்து வெயில் நேரத்தில் நீர்கிட்ட போனாலே வந்து பார்த்திங்கன்னா அனல் அடிக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் கூட அந்த அனலே இல்லைங்க. உண்மையாகவே வந்து புனித நீர் தான். இந்த நீரை எல்லா சாட்சியமாகவுமே உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கிறேன். சரிங்களா? இது உங்களுக்காக உள்ளது. இந்த அருள் எல்லாமே உங்களுக்கும் வரட்டும். நான் போகிற பாதை எல்லாமே உங்களுடைய பாதை. ரொம்ப அழகான நீரூற்று. இங்கேயே உட்காந்து உட்காரலாம். அதுதான் நான் இப்போ இடம் பார்க்குறேன். இதோ அழகான இடம் பாருங்கள். கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு தான் நான் வந்து காணொளி பதிவு பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். அழகாக நிறையா மீன்கள் இருக்குது. மீன் தெரியுதா? அதான் நிறைய மீன் இருக்குல்ல. குளத்தில் மீன் இருக்கிறது அதிசயம் கிடையாதுங்க. ஒரு வற்றாத ஒரு நீரில் மீன்கள் வந்து இன்றைய வரைக்கும் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து யாரும் பிடிக்க மாட்டாங்களாம். ஏன்னா ஒரு புனித குளமாக வந்து இது வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இப்படியே அந்த காட்சியை பாருங்களா. இங்கே பாருங்கள், மலை முகடுகள். சரிங்களா? அதுக்கு கீழே அழகான ஒரு குளம். இந்த இடத்துல தான் அவர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ பாருங்கள், அவரை அணுகும் போதே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முருகரை அணுகும் போதே அருணகிரிநாதர் வந்து மலை குன்றுகளுக்கு நடுவில் தான் இருந்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, கொஞ்சம் நேரம் அமர்ந்துட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து காணொலியை நம்ம வந்து தொடங்குவோம். நம்ம இயற்கையை ரசித்து இந்த குளத்தை பார்த்துட்டு உட்காந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்திருந்தார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலம். இந்த ஊரை சேர்ந்தவர் தான். இந்த அருணகிரிநாதர் இருந்த அந்த இடத்தையும்
யோகலிங்கேஸ்வரர் அந்த கோயிலையும் சேர்த்து பராமரிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலம் என்கிற அந்த ஐயா தான். 16 வருஷமாக கிட்டத்தட்ட இதோட பராமரிப்பு பணியில் வந்து இருக்கிறாரு. ஐயாட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேர் அருணாச்சலம். நாங்கள் 2009 பராமரிச்சுட்டு வரோம். இந்த குளம் வந்து முற்பட்ட காலத்தில் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னே குளம் வெட்டி இந்த இங்கேருந்து சாமி வந்து பூஜை பண்ணியிருந்தாங்களே அவங்க வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த குளம் வந்து அருணகிரிநாதர். ஆமாம், இங்கே வந்து வட்டாத சொன்ன எப்பவுமே வந்து வட்டாத சொன்ன நீர் ஆமாம், எப்போ எந்த காலத்துலேயும் வட்டாது. யாருன்னா உடம்பு சரியில்லைனா கூட இங்கே வந்து தண்ணி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. இந்த தண்ணி, இந்த சொன்ன தண்ணி, அந்த பாறை இடுக்கலுக்குதா அந்த தண்ணி இது வந்து குளித்துக்கு பயன்படுத்தி இது வந்து குளிக்கிறதுக்காகவும் அதை வந்து உடல்நிலை சரியில்லாவும் அதை பயன்படுத்தி அதுதான் தேனி இவ்வளோ பெரிய குளத்தில் எடுக்காமல் தேனி அதோட தண்ணியை எடுத்துகிட்டு போயிச்சோ. அந்த மாதிரி ஒரு இது வழக்கம். இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் ஜீவசமாதி வந்து இந்த வந்து பராமரிச்சுட்டு இருந்தாலும் வந்து இந்த அருணகிரிநாதர் இந்த இடத்த பராமரிச்சு இங்கேயே ஜீவசமாதி அவர் என்ன பண்ணியிருக்காரு, யாருன்னா பசிதுன்னு வந்தாப்பிள்ளாக்கா ஒரு காலை தூக்கி இன்னொரு கால் மேலே வச்சுட்டு கை தூக்கி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு செடியை உழுகுனாப்பெல்லாம் மாம்பழம் வருமா, அதை ஜென்ரல் கொடுப்பாப்பிலையா. ஆனால் தன்னுடைய பசிக்குன்னாக்கா ஊரில் ஒரு பக்கம் காவடி மாதிரி அன்ன காவடினாக்கா ஒரு பக்கம் சோறு ஒரு பக்கம் சாதம், அதாவது வந்து குழம்பு. அப்படி ஊரில் ஒரு 2 வீடு போனாங்களா, அம்மா அன்ன காவடி வந்து அப்படின்னு சொன்னாப்பிள்ளாக்கா ஜனங்க போட்டாங்கனாக்கா இதாந்து இங்கே சாப்பிட்டு இங்கே இந்துக்கிறாப்புல வந்து அடுத்தவங்களுக்கு பசின்னு இங்கே கேட்டு வந்தால் ஒரு செடியை உழுக்குனா ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே போட்டுட்டு செடியை உழுக்குனா அதில் வந்து மாம்பழம் கனிகள் வர்றதாகவும் அவருக்கு பசினா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாசகம் எடுத்துருக்கிறாரு. யாசகம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு நம்ம ஊரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு இங்கே தங்கியிருக்காப்புல. நாளைக்கு காவடி எடுக்கிறதுனாக்கா இன்றைக்கி இதுவாகிட்டு இருக்காப்புல. இது வந்து சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் தான் இருக்குது இந்த லட்சர்லி. ஆமாம், அந்த நம்ம 3 அறையும் இருக்குது. நம்ம சொல்லி இது பண்ணி காட்டுறோம். உள்ளே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஐயா மூலயமா திரும்ப வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஐயா, வாங்க நம்ம அங்கேயே போய் பார்த்துறோம். உள்ளே சாவி இருக்குங்களா உங்களுக்கு? நான் கூட பார்க்காம போயிடணும்னு நினச்சேன். நல்ல வேலை உள்ளே கால் வைக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த இந்த ஜீவசமாதி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அப்படியே இது பண்ணிட்டு சுற்றி கட்டுகள் வச்சு நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாண்டிச்சேரி இப்போ பிரசன்னம் பார்க்கும்போது இங்கே வந்து ஜடாமுடியோட இங்கே 12 ஆள் வந்து அங்கே ஜீவசமாதி ஆகிட்டு இருக்காப்புல. நீங்கள் அங்கே வந்து லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணினா தான் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால வச்சு பண்ணது தான். அப்புறம் கொரோனா டைமில் தான் வந்து இங்கே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணோம். இந்த பிரதோஷ டைம் ஆனாலும் சரி பௌர்ணமி ஆனாலும் இங்கே பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்கு போவோம். சிவனுக்கே இங்கே பண்ணிட்டு தான் அங்கே போவோம். நல்ல விஷயங்கய்யா. அதான் எத்தனை இந்த இப்போ கட்டப்பட்ட இந்த படிக்கட்டுங்க எல்லா கல்லுங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்டது தான். இப்போ எதுவுமே பண்ணல. கண்ணுங்க வந்து வளர்த்து செடிகளை வச்சு மாதிரி தான் இப்போ இருக்கிற அமைப்பு எல்லாமே அப்பையிலேருந்து எல்லாம் அப்போடைய அமைப்பு தான். இது வந்து ஒரு கொட்டாயாக பயன்படுத்தி இருக்காங்க. பயன்படுத்தி அது மேலே ஓடு அதாவது சீட்டு அதாவது மஞ்சள் இடம் வந்து தியானம் பண்ணுற இடம். அதாவது அருணகிரிநாதர் தியானம் பண்ண இடம். அதாவது வந்து இங்கே பாதுகாத்து இருந்தார் இல்லையா அவர் அருணகிரிநாதர் போன பிற்பாடு அவங்க எல்லாமே வந்து இப்போ பள்ளமாக இருந்திருக்கோம். இப்போ வந்து மேடாகி போச்சு. அப்போ எந்த பக்கம் வாசப்படி இருந்ததுன்னு தெரியல. வந்து இந்த குறுகிய லெவலில் வந்து அங்கே போய் தியானம் பண்ண இடம். அதனுடைய அமைப்பு அப்படியே தான் இருக்குது. நாங்கள் எதுவும் இது பண்ணலை, மாற்றலை. வந்து அங்கே வந்து புத்தா அப்படியே உருவாயிடுச்சு. புத்தா தான் இருக்குது. புத்தா இருக்குது வந்து தியானம் பண்ண இடம் வந்து இப்போ ஒரு பாம்பு புற்று. இந்த மரம் வந்து ரொம்ப 100 ஆண்டுக்கு பயமா வாழ்ந்துக்க மரமாக தான் இருக்குது. வேப்ப மரமா? ஆமாங்க, நான் அப்பவே பார்த்தேன். ஆனால் வந்து என்னடா மலை இதுல இருக்கிறதுனால ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இல்லை, வளர்ச்சி கம்மியாக இருக்குங்கிறதாண்டி அதோட இலைகள் வந்து பாருங்களா ஏதோ கருவேப்பிள்ளை இலை போல் இருக்குது பாருங்க. ஒரு வேப்ப இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா? இது எப்படி எடுக்க ஒரு இலை கூட கீழே காணாமீங்கய்யா, தெரியுதா? தெல்லில் போனால் இது பண்ணலாம். அதான் இலை ரொம்ப சின்னதாகவும் மரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகாமல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உருக்கி ஒரு முனிவர் போல இருக்கு. அப்படியே ஒரு முனிவர் பார்த்துருக்கீங்களா? ஒரு 90 வயது மனித போல இருக்கு. ஆனால் வந்து வளர்ச்சி கம்மி. ஆனால் வந்து அதனுடைய இது அப்பயே ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இந்த மரங்களில் ஒன்று நினைச்சேன். ஆனால் நினைச்சது போல இது இந்த மரம் ஒண்டி தான் அந்த அப்பத்திலேருந்து பயமா வாய்ந்த மரம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு மரம். ஆனால் அப்படி தெரியல பாருங்க. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை உருக்கி வளர்ந்துட்டு இருக்குங்க. பெருகாமல் நல்லா உறுதியான ஒரு தன்மையில் இருக்குது. புயல் அடித்தா கூட அசைக்க முடியாது. ஏன்னா தியானம் பண்ணவங்களுக்கு நிழல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மடம் பார்ப்போமா? ஆமாம்மா.
2 ஆண்டு அருணகிரிநாதருக்கு குரு பூஜை சிம்பிளாக செஞ்சோம். ம் இந்த முறை வந்து திருப்புகை பாறத்துக்கு வெளியே இருந்து ஐயாங்க வர வச்சு ம் அன்னதானம் எல்லாம் இது பண்ணி ம். மைக்கெல்லாம் கனெக்ஷன் எடுத்து வந்து இந்த மடம் வந்து அருணகிரிநாதர் இருந்த மடம். மடம். ஆமாம், அவரை தான் பின்னாடி வந்து அந்த இவர் வந்து பின்பற்றி இருந்திருக்காரு. பின்பற்றி இருந்திருக்காரு. அருணகிரிநாதரை பின்பற்றவருக்கே அத்தகைய ஒரு அனுமான சக்தி கிடைச்சிருக்கு. ஓகே, விளக்குங்களையா? நல்லது. ஏன் இந்த மடம் வந்து அருணகிரிநாதர் தங்கியிருந்த மடம். அருணகிரிநாதர் தங்கியிருந்த மடம் எல்லாமே அப்போ பிற்பட்ட காலத்தில் இப்போ கட்டப்பட்ட இது தான். இங்கே வந்து இங்கே சாமி இருந்ததா பிரதிஷ்டை பண்ணுற அந்த அளவுக்கு பள்ளம் இருந்தது. நாங்கள் சீர் பண்ணும்போது எல்லாம் வந்து எல்லாம் வந்து களமாடி முடிக்கிறாங்க. வந்து என்ன சிலைகள் இருந்திருக்கும் என்னன்றது தெரியலைங்கய்யா. எல்லா சிலை அதாவது வந்து சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் தான் இருக்குது. மணிகர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் கோபுரம் போட்டு இருக்குது. ஆனால் வந்து இது உள்ளே இருந்தது ஃபுல்லாக களவாடி முடிக்கிறாங்க. இல்லை, ஆனால் சிலைகள் இருந்த தடங்கள் இருந்தது. யாழ் கூட வெளியே இருக்குது. அபிஷேகம் பண்ணால் தண்ணி வெளியே போகிறதுக்கு உண்டான வச்சு தான் பண்ணிக்கிறாங்க வந்துட்டு. கோமுகம். ஆமாம், கோமுகம். நாங்கள் வந்து அது எதுவுமே இல்லாதனால இப்போ தற்சமயம் வந்து அருணகிரிநாதர் படம் தான் ஃபோட்டோ வச்சு இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை குரு பூஜை பண்ணுறோம். 2 வருஷம் சிம்பிளாக பண்ணோம். இந்த முறை ஜனங்களை வந்து ஒன்று திரட்டி ஒரு 1000 நோட்டீஸ் போட்டு ரொம்ப எக்கசமான கூட்டம் வந்தது. வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணோம். வந்துட்டு யாகம் வளர்த்தி கோ பூஜை மாடு பசுமாடு கழுவிட்டு ஆடிட்டு வந்து கோ பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த அளவுக்கு விமர்சையாக பண்ணோம். ஏன்னா வந்து ஜனங்க மத்தியில் இந்த அருணகிரிநாதருடைய அந்த பழமை வந்து இப்போ இதுவாக போயிடக்கூடாது, அதை நினைவுபடுத்தணும். இந்த இருக்கிற சுற்றிப்பட்ட ஊர்களுக்கெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவோம். வந்துட்டு அதாவது வந்து என்னக்கா சும்மா ஒரு பிரணாமம் வந்துட்டு எல்லா ஆதாரமும் நம்ம கையில் இருக்குது. வந்து அவர் தியானம் பண்ண குறுகிய உள்ள இடம், இங்கே அவர் வாழ்ந்தது குளம், குளிக்க பயன்படுத்த குளம் ரொம்பவுமே வட்டாத சொன்ன நீர். யாருன்னா உடம்பு சரியில்லாலும் மாடு பால்னாலும் வந்து எதுவுமே மடியில் தெளிப்பாங்க. யாருன்னா உடம்பு சரியில்லாலும் ஒரு கருப்பரை ஏற்றிட்டு அவங்க பாடு சிஎம்சில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்க எடுத்துன்னு போவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஊரில் வந்து அது மாதிரி வருது. நன்றிங்க. பார்த்துக்கலாம். குடிக்கலாமா அந்த தண்ணியே? இது குடிக்கிற தண்ணி தான், சுட தண்ணி. மழை அங்கே அவ்வளோ தண்ணி இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே எடுக்கிறீங்களாண்ணே? இதே தான் குடிப்பாங்க, அதை குடிக்க மாட்டாங்களா? ஆமாம், இது அந்த சுனை தண்ணியா? சுட தண்ணி தான் குடிச்சா அந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே இந்த நோய் எதுவுமே வராது. எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க இதை? நான் இது ஆடி மேய்ச்சி 18 வருஷம் ஆடி மேய்ச்சிங்க. 18 வருஷமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மேய்ச்சிருந்தார் ஒரு 10 வருஷம். அப்பயும் இதே தான்? ஆமாம், 40 வயசு ஆகிற வரல இங்கே தான் காரணம். ஆமாம். சளி பிடிச்சிருந்தா அந்த தண்ணீர் போட்டு அந்த தண்ணியில் குடிச்சா முடிஞ்சிடும். அது
ஓகேவா? ஒரு பெரிய மரம் தெரியுது பாருங்க, அந்த மரத்துலேருந்து தான் நம்ம வந்தோம். அந்த ஜன்னல்ல இருந்து இந்த கோயில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தேன். ஆனால் தாராளமாக தெரியும். இப்போ மரம் முளைச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கோயில் தெரியாமல் இருந்திருக்கு. ரொம்ப இடிபாடுகளோட ஒரு கோயிலாக கருவறையில் தானே இருக்குது அந்த மரம். நீங்கள் பார்க்குற வேப்ப மரம் சிவன் கோயிலுடைய கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. ஐயா வணக்கம். இது என்னங்கய்யா குச்சி? இது என்ன ஏன் குச்சி இப்படி வச்சிருக்கீங்க? மாலை கட்டுறதுக்கா? ஆனால் சுத்தமாக சாஞ்ச மாதிரி இருக்குல்ல. மரம் வளர்ந்து கோயில் உள்ளேக்குங்க வெளியிலேயும் சம்மந்தமே இல்லை. உள்ளே அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் இன்றைக்கி புதுசு மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவிலோட நிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஏன் இந்த கோயில் அரசாங்கத்துக்கு சேர்ந்துருக்கா? இல்லைங்க ஐயா, அரசாங்கத்துக்கு 2 முறை கொடுத்து நாங்கள் தனி அந்த அம்மா இருக்கும்போது தனி சிஎம் தனி பிறகு கொடுத்தோம். கோயில் வந்து எங்கள் கணக்கிலே இல்லை அப்படின்ற மாதிரி லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ஊரோட இதில் இருக்குது. ஊரோட இதில் தான் இருக்குது. வந்து ட்ரஸ்ட் மூலியமாக தான் சேவூர் ராமச்சந்திரன் இருக்கும்போது நாங்கள் போட்டு கொடுத்தோம். எங்களுக்கு அண்ணன் கண்ட்ரோலுக்கு இதுவும் இல்லை. அந்த கோவிலில் இருந்தது பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் செங்கல் சென்ட்ரல் இல்லைங்க, இதுதான் இந்த கோயிலோட கல். ஆமாம், இந்த கோயில் அது இல்லைங்க, டிஃப்ரெண்ட் தெரியுது. இதுதான் இந்த கோயிலோட கல். அது அங்கே இருந்த கல். அந்த மண்டபத்தில் இருந்த கல் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருந்தது. அதாவது அருணகிரிநாதர் இருந்ததாக சொல்லப்படுற அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வறுபில் இருந்த கல் வந்து ரொம்ப சப்பையாக இருந்தது, நான் பார்க்காத அளவுக்கு. இது வந்து 13ஆம் நூற்றாண்டு அவர் வாழ்ந்த காலகட்டம், அவர் வணங்கின கோயில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோழர் காலத்தை சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இருக்கும். எப்போ வேணாலுங்க ஏதோ ஒரு சக்தியில் நிற்கிதும்பாங்களே, அந்த மாதிரி நிற்கிது இந்த கோயில். அதாவது 2 அடுக்கு, ஒரு கோவிலுக்கு 2 அடுக்கு சுவர் இருக்கும். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். இது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உட்புற சுவர். ஆனால் வெளிப்புற சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. இப்போ இந்த உட்புற சுவருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்போ அந்த பாரம் தாங்காமல் இப்படி விழும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த கோயிலில் தான் பூஜைகள் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. தூணில் அத்தகைய அழகாக வந்து சிற்பங்களை வடிச்சிருக்காங்க பாருங்கள். ஆறுமுகத்தோடைய கொண்ட முருகரை வந்து வடிச்சிருக்கிறாங்க. மயிலோட ரொம்ப அழகாக தோரணை, ராஜ தோரணையோடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. நல்ல அழகான ஒரு சிற்பம். ஒரே தூணில் காலபைரவர், கீழே முருகர், அது கீழே சிவன் இருக்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார், அதுவும் ஒற்றைக்காலில் நடனம் ஆடுற மாதிரியான ஒரு அமைப்பில். இங்கே வந்து அழகான ஒரு அம்மன் சிலைகள் போல் இருக்குது. இல்லை, தூண்லேயே அனைத்து விதமான சாமியும் வந்து பண்ண மாதிரி இருக்குது. இங்கே அம்மன் அர்த்தநாதீஸ்வரர். நான் கூட டக்குன்னு பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அம்மன் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த கோடை பார்க்கும்போது தான் தெரியுது அர்த்தநாதீஸ்வரர். ஒரு தூணுங்க. இப்போ நம்ம எவ்வளவும் பார்த்தது வந்து ஒற்றை தூணில். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது அம்மன் இல்லையா? இல்லை, இது வந்து அழகான ஒரு தோற்றத்தில் இருக்குது. நந்தீஸ்வரரில் அமைந்து உட்காந்துற மாதிரி அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். இங்கே வந்து யானை மீது வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ஆனால் பார்க்க ஒரு இந்திரன் வந்து யானை மேலே ஒரு மாலை போட போகும்போது ஒரு தோற்றத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து தியானம் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஒரு மாதிரி ரிஷிங்க தியானம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அமைப்பில் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து இருக்குது.
இப்போ தூண்லேயே, அதாவது இன்னும் சாமிக்கிட்டே போகலங்க, போகிறதுக்கு முன்னாடி 4 தூண் தான் வச்சுருக்குறாங்க. நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் சிற்பக்கலைகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, ஒரு 2 தூணில் பார்க்கவே நமக்கு ஒரு 5 நிமிடங்கள் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபடுற மாதிரி கோவிலே இல்லாட்டாலும் நாளைக்கு தூணே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவறையாகவும் கோவிலாகவும் கடவுளாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அப்படியே கண்ணப்ப நாயனார் வந்து அவர் பண்ண அந்த இதோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு கீழே விநாயகர் இருக்காங்க. சரி, பூஜை பண்ணுற மாதிரி அன்னபரம்பரை பூஜிக்கிற மாதிரி. இது என்னங்க மரத்தில் இது வந்து சிவராத்திரி குரங்கு வந்து சிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. இல்லைங்கய்யா, இது குரங்கு இல்லைங்கய்யா. ஐயா, இது வந்து சிங்கம். யாழி மாதிரியா? என் சிங்கம் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது சிங்க முனிவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. மேலே முனிவர் இருக்காருங்களா, அது அமைப்போட கீழே வந்து சிங்கம், இந்த சிங்க உடல் முனிவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாதி மிருகமாகவும் பாதி முனிவாரம் இருப்பாங்க. அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்ப பழங்காலத்து ஒரு இருக்குங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அன்னப்பறவை வந்து சிவனை வந்து தரிசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்கு கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹனுமான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் தாங்க, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக வடிச்சிருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இன்னும் 4 தூணை கடந்தே நம்மளால் போக முடியல. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு. ரொம்ப நம்ம எங்கேயும் பார்க்காத வித்தியாசமான சிற்பங்கள்லாம் இருக்குது. இல்லை, இது வந்து நாகம் மாதிரியாக இருக்குது. சர்வ மாதிரி இருந்ததுன்னா இங்கே இது இருக்குமே, இங்கேயும் அதே போல் தான் இருக்குது. ஆனால் சர்வத்துக்கு உண்டான அந்த வடிவமைப்பு இல்லை. ஏதோ ஒரு வில் மேலே அமர்ந்து போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. புரியுதா? அந்த வில் மேலே இது என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே அம்பாள், நந்தி, விநாயகரோடு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. கீழே இது வித்தியாசமான அமைப்பில் இருக்க முனிவர்களை பாருங்க. ஒரு முனிவர் வந்து அந்தரத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு முனிவர் கீழே இருக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு. இதுதான் நான் முதல் முறையாக இப்படி ஒரு சிற்பத்தை இந்த கோயிலில் பார்க்குறேன். அதுதான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்படியே இந்த தூணுக்கு பக்கத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியம். முழுக்க முழுக்க ஒரு புற்று. இப்போ வந்து இதில் இல்லைங்கய்யா, சர்வம் இருக்குங்களா? சர்வம் இருக்குங்களா? பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு போகிற அமைப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஜன்னல் அமைப்போட ஆரம்பத்தில் அந்த கல் அமைப்பு தெரியுது பாருங்க. கல்லால் ஆனால் ஒரு ஜன்னல் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது இடிஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து எத்தகைய பெரிய ஒரு புற்று பாருங்கள். இன்னமும் ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து நந்தி, இவருக்கான நந்தி கிடையாது. இவருக்கான நந்தி எங்கே? இவருக்கான நந்தி இல்லை 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 எல்லாமே இல்லை. சாமி மட்டும் வழிபாடு பண்ணியிருந்தோம். இங்கே தூணில் இருக்கிற அம்பாளும் தான் டைமில் வழிபாடு பண்ணுவோம். அப்படியே போடுவோம். அதுக்கப்புறம் நந்தி இல்லாமல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தி வச்சு நல்லது. அதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இவரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த 4 தூணில் எத்தகைய மணி நேரம் வந்து செலவிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அத்தகைய ஒரு அழகான சிற்பக்கலைகளை அந்த 4 தூண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம் தான். அர்த்த மண்டபத்துக்கு தான் போகிறோம். இது வந்து கருவறை கிடையாது, சரிங்களா? ஆனால் உள்ளே பாருங்கள், கோயில் இடியாத ஒரு நிலை மாதிரி தெரியுதுல்ல. இந்த வீடியோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன், எந்த அளவுக்கு ஒரு கவலை அளிக்கும் விதமாக இருக்க பாருங்கள். மக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சிவன் இங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்காருங்க. மேலே அந்த இல்லைங்கய்யா, மேலே இருக்க ஐயா இன்னும் சாமி வந்து சொல்லக்கூடாது, தவறாக வச்சுருக்கீங்க. தவறாக வச்சுருக்கீங்க. நானும் ஆச்சரியப்பட்டுட்டேன். சாமி வந்து இப்போ
அமர்ந்த நிலைன்னு கூட சொல்ல முடியாது. சாமியோட இது இங்கே பாருங்கள் இவ்வளவுலே முடிஞ்சிருது. சரிங்களா, இவ்வளவு இருக்கவே இருக்காது. சரிங்களா, இதில் இன்னும் ஆயிருக்கு. இதில் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த ஆவுடையானது இங்கே அமரணும், இந்த பாகம் மண்ணுக்குள்ளே போகணும். ஆனால் ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கீழே வச்சுருக்குறாங்க. என்ன காரணம் இங்கே அப்படி வச்சது? அழுகழுக தள்ளிட்டு நமக்கு தெரியாது, அதனால எடுத்து அப்படி வச்சோம். இல்லைங்கய்யா, இங்கே வைக்கும் போது நீங்கள் அதுக்கு பழம் பறித்து வச்சுருந்துருக்கணும். சாமி உள்ள வைக்கல, நீங்கள் அப்படியே இருந்த கையோடு எடுத்துருக்கீங்க. தனியாக அழுகாக இருந்தது, அழுகாக இருந்தது. எடுத்து அப்படியே நான் ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படி எடுத்து அப்படி வச்சுட்டு நல்லதுங்கய்யா. ஆனால் தெரிஞ்சு இங்கே வந்து வரலாறு எங்களுக்கு தெரியாது, வந்து தெரியாது. 2009 பரவாயில்ல, அவர் அன்போட பண்ணதை அவர் ஏற்றுப்பார். பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிங்க. அது அடுத்தது திருப்பணி இவருக்கானது பண்ணும்போது, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட தனித்தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அந்த இதில் அதான் அங்கே இருக்கும்போது ஆவுடைக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கு பாரு, ஆப்போசிட். இதுதான் அடிப்பீடம். சாமி இருந்த அடிப்பீடம் வந்து இவராக இருந்திருக்காங்க. ஏன் இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா காரணம் இங்கே பாருங்கள், இதுதான் சாமி இருந்த கருவறை. சரிங்களா, இப்போ வரைக்கும் வணங்கிட்டு வராங்க. இப்போதைக்கு இந்த கல்லா இப்போ தாங்க இங்கே தான் இருந்து அப்படியே அழுகளுக்கு தள்ளிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த நாங்கள் என்ன பண்ணோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் கருவறையில் முளைச்சிருக்கு பாருங்க. இந்த மரம் தான் நம்ம வெளியில இருந்து உங்களுக்கு காட்டினது. இது வந்து கருவறையில் இந்த மரமானது முளைச்சிருக்குங்க. இந்த கோவிலை சுற்றி அப்படியே மேலே ஏறி காட்ட அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்த்து. ஒன்றும் இல்லை இல்லை, அந்த பக்கம் ஏறிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை பேலன்ஸில் இருக்கு. பார்த்து இறைவனுக்காக தானே எடுக்கிறோம், அதனால் அவருக்கே தெரியும். பார்த்து கால விடா தெரியுதா? கோவில் சுத்தமாக, ஆனால் உள்ளே இருந்ததுக்கும் வெளியில் பார்த்ததுக்கும் நீ அப்படியே இங்கே நிற்கிறீங்களா, அப்படியே ஒரு காட்டுறேன், ஃபுல்லாக காட்டி நீ உள்ளே போய் அப்படியே காட்டுறேன். இல்லை, அதுதான் பயங்கரமாக செதவடைஞ்சிருக்கு கோயில். இல்லை, நீ அப்படியே கூட கீழே இறங்க முடியுமா? அப்படியே சுற்றிட்டு வா, அப்படியே இறங்கிட்டு பார்த்து இறங்கு. அப்படியே இறங்கி அப்படியே சுற்றி காட்டிட்டு அப்படியே உள்ள வா. எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கோவில். அதுக்கு தான் இவ்வளோ ஒரு இதை எடுத்து உங்களுக்கு காட்டுறது. அந்த கோவில் எந்த நிலையில் இருந்தும் மக்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஐயா, இது சீக்கிரம் மாற்றி அமைக்கிறதுக்கான பாருங்களாமான்றது தெரியல. ஏன்னா 2009 தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கய்யா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்களா, இப்போ வந்து மாற்ற போகிறோம். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா பானம் உட்கார்ற இடத்த தாண்டி கீழே இருக்குது சாமி அப்படின்னா அது ஏற்றுப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கோயிலில் உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அதனால் மாற்றி அமைக்க பாருங்கள். ஏன் இந்த சிவலிங்கம் இங்கே அப்படியே உள்ள இப்போ வெளியில் நீங்கள் பார்த்ததுக்கும் அப்படியே உள்ளே பாருங்கள். ஒரு நார்மலாக நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயில் என்ன நிலையில் நல்ல நிலையில் இருக்குன்னு அப்படியே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரு மகிமை தான். அதை தாண்டி நம்ம தமிழர்களுடைய அந்த கட்டுமானத்தில் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் இது தாங்க. ஒற்றை சுவராக அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இந்த கோவில் தவிடுபடியாக இருக்கும். இரட்டை சுவராக அமைச்சிருக்கிறாங்க. உட்புற சுவர், வெளிப்புற சுவர். அந்த இரு சுவருக்கும் நடுவில் இப்போ நம்ம போடுற அந்த காங்கிரீட் மாதிரி அந்த காலத்திலே சுண்ணாம்பு பூச்சி அந்த தேவையில் உடைந்த கற்களை போட்டு ஒரு கட்டுமானம் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒருபுற சுவர். அப்போ ஒரு 1000 ஆண்டு கழித்து ஒரு கோவிலில் அந்த ஒருபுற சுவர் உடையுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து அதை பராமரிக்காமல் விட்டுருக்கோங்கிறது தான் உண்மை. ஒருவேளை இப்போ பாருங்கள், அந்த 1000 ஆண்டு கழித்து அந்த ஒருபுற சுவர் விழுந்துருச்சு. ஒருவேளை இதுவே இன்னொரு 1000 ஆண்டு நிற்கலாம். உள்ளே இருக்கிற அந்த உட்புற சுவரை இன்னொரு 1000 ஆண்டு நிற்கலாம். இந்த தூணை பாருங்கள், இன்னைய வரைக்கும்
இன்னமும் அசையாது போல், கொஞ்சம் கூட ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு கோவிலாக இருக்குது. சாமி பார்க்க பாருங்கள், சின்னவராக தான் இருந்திருக்காங்க. கோவில் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு வைக்க தெரியாமல் வச்சா கூட இன்றைக்கி சாமி எந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் பாருங்கள். கூடிய சீக்கிரம் இந்த கோவில் வந்து நல்ல நிலைக்கு வரணும். இந்த இடம் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம், அங்கே இருக்கிற கேகே தோப்பு அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு சிறு மலைக்குன்றுகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சூழலில் அருணகிரிநாதரை நம்ம பார்த்துருப்போம். அந்த வழியாக ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த சிவன் கோயிலானது அமைஞ்சிருக்கு. யோகலிங்கேஸ்வரர் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குங்க. அழகான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வந்து மீண்டு வரணும் அப்படின்னா இதை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு பகிருங்க. யாராவது ஒரு நபர் இந்த கோவிலை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு உட்படலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கருவறையிலேருந்து அர்த்த மண்டபத்திலேருந்து என்னங்க வசந்த மண்டபத்துலேருந்து தியான மண்டபம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அத்தகைய ஒரு அழகாக வந்து இந்த கோவிலை எழுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பொருள் செலவில் கட்டியிருக்கிறாங்க. பிரம்மாண்டமான ஒரு கோவில்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குது அப்படின்னா சாமி நம்மளை வர வச்சுருக்காரு. நம்மளை மாதிரியே இன்னும் நிறையா அடியார்கள், நிறையா பக்தர்கள், சிவன் பக்தர்கள் வந்து இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். இந்த வீடியோவை நல்லபடியாக பகிருங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெகு தூரத்தில் இருந்தால் கூட ஐயா ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே வராங்க? பிரதோஷத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க? 100 பேர் வர கோயிலாயா அப்படி இருக்குது? இல்லை, பழைய காலத்தில் வந்து இப்போ நீங்கள் எப்போலேருந்து இந்த கோயிலுக்கு? 2013 நீங்கள் வரீங்க, ஒரு பக்தராக வந்துகிட்டு இருக்கீங்க. ஐயா நீங்கள் 2009 கோயிலை வந்து பூஜை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்போக்கு எவ்வளோ மக்கள் வந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் வராங்க? அப்போ வந்து 2 பேர் வரத்தையும் பெரிய விஷயம். இப்போ வந்து அதிக அளவில் பிரதோஷத்துக்கு 100 பேர் வராங்க. 100 பேர் வராங்க பாருங்கள், பிரதோஷத்துக்கு 100 பேர் வர கோவில் எந்த நிலையில் இருக்கு? பௌர்ணமிக்கு ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. 2 சிப்போ அன்னதானம். அன்றைக்கி வந்து அன்னதானம் ஒரு 3 மணிக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு அன்னதானம் அன்றைக்கி அன்னதானம் நடக்கும். கொடுத்தா எல்லாமே 6லேருந்து சேவூர்லேருந்து இப்படி 6 எல்லாமே வந்து உபயோகம் பண்ணுறது தான் அவங்களுக்கு. மொத்த செலவும் ஏற்று செய்வாங்க. ஏற்றுக்காக பட்சத்தில் நாங்கள் இந்த கோவில் ஊருக்கு பொதுவாக இருக்குது. அதாவது ஊர் பக்கம் மக்களுக்கு பொதுவான ஒரு கோவிலாக இது அமைஞ்சிருக்குங்க. பெரிய கோவிலுங்க. இப்போ இந்த கோவிலை எடுத்துக்கட்டோம்னா கூட நம்ம பொருளாதாரம், இப்போ இருக்கிற பொருளாதாரம் 1 கோடியை வந்து தாண்டும். அந்த அளவுக்கு அப்போயே நல்ல ஒரு பொருளாதார செலவில் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு புற செவரே வந்து இது எனக்கே ரொம்ப சொல்லவே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது பாருங்கள், அப்படியே இதுக்கு பின்னாடி இடிஞ்சு சுக்குநூறாக கிடக்கு. ஆனால் இந்த இடம் பாருங்கள் பாதுகாத்து நிற்கிறது. இது நம்ம தமிழர்களுடைய கட்டிட பெருமையை மேலோங்கி பேசுகிற ஒரு விஷயங்க இது. ஏன்னா 1000 ஆண்டு கழித்து ஒரு செவரு விழலாம், திரும்ப 1000 வருஷத்துக்கு இந்த செவரு நிற்கணும்னு சொல்லிட்டு கூட கட்டியிருக்கலாம். இவர் அருளால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் உள்ள புற்று கட்டியிருக்கு. நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2009 ஒரு 16 வருஷத்துக்கு மேலே அங்கே பார்த்த அருணகிரிநாதர் அவருடைய இதையும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பராமரித்து பணிகளை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே எப்படி அருணகிரிநாதர் வந்து தவம் பண்ணார், அங்கே எப்படி வந்து அந்த மடத்தில் இருந்தார் அப்படின்னா எல்லாமே நம்ம வழியாக சொல்லிட்டு வர்றது. அதற்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் இருந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அவர் பிறந்தார். அங்கே தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே கோவிலில். அப்படிங்கிற பட்சத்தில் இதை சார்ந்தே இருக்கிறதுனால மக்களால் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்பப்படுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே தண்ணீர் வந்து ஒரு ஆடு குடிச்சிட்டு போகும், திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஆடை மேய்க்கிற அந்த அண்ணனே வந்து அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிருப்பார். அது ஒரு பால் தேநீர், இது இளநீர் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் இருக்குமா. அவர் வந்து தேனீக்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய குளத்தில் போய் தண்ணி எடுக்கல, அந்த சிறு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நின்று அந்த நீரை வந்து எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அத்தகைய சிறப்புகளை கொண்டு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படும். அப்போவே 2-3 பேர் வந்த நபர் காலம் போய் இன்றைக்கி 100 பேருக்கு மேலே ஒரு பிரதோஷத்துக்கும் பௌர்ணமிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 400 பேருக்கு மேலே வந்து இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா தான். அவர் வரணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கோவிலுக்கே வர முடியும். ஸோ அவருடைய அனுமதியோடு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை வந்து பகிருங்க. ஆனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? சாமி நல்லா இருக்கார், மக்கள் வராங்க, கோவில் மட்டும் இப்படி இருக்குது. கோயில் மட்டும் இப்படி இருக்குங்க ஐயா. எங்களுக்கும் வந்து ஒரு கவலை தான், கோயில் மட்டும் இப்படி இருக்குது, இன்னும் இப்போ நம்ம வந்து இன்னும் பிரித்து இது பண்ணலையான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இது வந்து யாருமே வராங்க வந்து ஒரு
ஒரு இதுவாக இது பண்ணிக்கிறது வந்து ம் நம்மளும் வந்து கொஞ்சம் நல்லா கோயில் பிரித்து வச்சுட்டோம்னாக்கா வந்து ரொம்ப இதுவாகிடும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை அறக்கட்டளை ஆரம்பித்து அது மூலிமா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்தில் நாங்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சுட்டு நாங்கள் கோயில் பிரித்து 2026 தை மாதத்தில் ஆரம்பிக்கலான்னு ஒரு 7 மணி ஊரில் கூட்டம் போட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். நான் வந்து வழிபாடு பண்ண வந்ததை விட ஐயா இந்த சிற்பக்கலைகளை பார்க்க சொல்ல ரொம்ப மனசுக்கு இதுவாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ரொம்ப விஷயம் ஐயா. இது எப்படியாவது ஆலயத்தை உருவாக்கணுன்றதுனால தான் நான் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் வர ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா, உங்களை மாதிரி பல பேர் வர ஆரம்பித்தாலே அவர் பார்வை யார் மேலே விழுந்து அவங்களால தான் கட்ட முடியும். சிவன் கோயிலையும் எல்லாராலையும் கட்ட முடியாது சொல்ல மாதிரி. அவர் பார்வையில் விழுந்து இந்த காணொலி கூட யாருக்காக தெரிஞ்சு அவங்க மூலயமா இங்கே வந்து கூட இதனுடைய வேலைகள் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஐயா. அதுக்கப்புறம் வேலை தகவல் கொடுத்து கூட்டு வந்து பரவாயில்ல, கண்டிப்பாக நல்லபடியாக வரணும். எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 தூண்கள்லேயே தான் என்னுடைய கண்கள் வந்து நிற்கிதுங்க. எத்தகைய ஒரு அழகாக வந்து இந்த தூண்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். யோசிச்சு பாருங்களேன், வேலைகள் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமலே அதை வந்து ஒரு அழகுக்காக மட்டும் பண்ணியிருப்பாங்களா? கிடையாது. அவங்களுடைய நுணுக்கங்கள் அப்படி இவ்வளோ. இங்கே பாருங்கள், இந்த ஒற்றை தூணில் வந்து பிட்டு பிட்டாக கிடையாது, ஒரே கல்லாலான ஒரு தூண். இந்த தூணில் இப்போ இவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. ஒரு சிற்பம் வந்து தப்பானால் கூட மொத்தமுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அப்படி இருக்காத ஒரு நிலையில் மொத்தமுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக வந்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.